பொம்மிக்குட்டி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு சத்தான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அவல் புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். முதல்ல நான் காப்பி குடிக்கிற கிளாஸ்க்கு 2 கிளாஸ் நான் அவல் எடுத்திருக்கேன். அதை ஒரு கிளாஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு திரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது, பரபரான்னு கொஞ்சம் ரவை பதத்துக்கு திரித்து எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணிடாதீங்க. ரவை பதத்துக்கு திரிச்சாலே கூட போதும். அப்புறமா இதில் அரை முறி தேங்காய், ஏலக்காய் போட்டு அதையும் தனியாக நான் திரித்து வச்சுக்கிட்டேன். நாம் திரித்து வச்சுருக்கிற அவல் பொடியோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம இனிப்பு அவல் தான் செய்கிறோம். அதனால் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட திரித்து வச்ச ஏலக்காய் தூள், அப்புறமா தேங்காய் 2ம் திரித்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துருக்கோம். அப்புறமா நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா கூட நீங்கள் விட்டுறலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த நெய் வாசனை, ஏலக்காய் தூள், அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட்டில் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நான் 2 கிளாஸ் அவலுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம். அது கிளறதுக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்த்து கிளற போகிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது பால். நம்ம உதிரி உதிரியாக தான் நமக்கு மாவு தேவை. அதனால் அந்த உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நாம் அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் இந்த அவல் தூள் நம்ம இப்படி பிடிச்சோன்னா கொழுக்கட்டை மாதிரி வரணும். உதுத்து விட்டால் மாவு மாதிரி உதிர்ந்து போயிடணும். இந்த பதத்தில் மாவு இருந்தால் தான் புட்டு மாவு கரெக்டான பதத்தில் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு 5 செகண்டோ இல்லை ஒரு 10 செகண்டோ நீங்கள் இதை மூடி வைக்கலாம். மூடி வச்சா அந்த அவல் பாலில் கொஞ்சம் ஊறி மெதுன்னு பொதுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படின்னா அதை ஊறணும், கொஞ்சம் நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 செகண்ட் வைங்க, இல்லைனா 5 செகண்ட் வைங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வைங்க. வச்சுட்டு இதை அப்படியேவும் நீங்கள் தட்டில் அள்ளி போட்டு சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு ஷேப்பாக வேணும், புட்டு ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம், கிளாஸு, அப்படி இல்லைன்னா புட்டு குழல் எதுலனாலும் சரி, நீங்கள் தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம், இந்த மாதிரி மாற்றி போட்டு அதை லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை கை வச்சோ லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நீங்கள் கமுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது கிடச்சிரும். கிளாஸில் பண்ணிங்கன்னா கிளாஸ் ஷேப்பில், இந்த மாதிரி கிண்ணத்தில் பண்ணிங்கன்னா கிண்ணத்தில் உள்ள ஷேப்பு. இதே இது நீங்கள் புட்டுக்குழலில் மாவு தேங்காய் அடைச்சி பண்ணாலும் இந்த புட்டுக்குழல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாவை அடுப்பில் வச்சு வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுப்பே இல்லாத ஒரு நாள் சமையலில் இதுவும் ஒரு சமையல். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹீமோகுளோபினை நமக்கு கூட்டி கொடுக்கும் அவல். அதனால் கண்டிப்பாக அவல் சாப்பிடுங்க எல்லாருமே. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி டைப்பை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் நீங்கள் உங்களுக்கு அளவு தேவை, எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் மிக்ஸியில் தான் தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் திருவியில் கூட திருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்து செய்யுங்க. ஏலக்காய் தூள் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் தேங்காவை மிக்சியில் திரிக்கும் போதே போட்டு திரிச்சிருங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆயிரும். நாட்டு சர்க்கரை, சீனி அது உங்களோட விருப்பம்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 2 நாளாவது அவலை ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவல் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குமே பழக்கப்படுத்துங்க. பாருங்கள், சூப்பரான ஷேப்பில் நமக்கு கிண்ணத்து ஷேப்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க பழம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே இது டேஸ்ட்டாக இருக்கும். பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடாமலும் நம்ம நெய் போட்டதுனால சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கேரளா ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை பயிறு வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்க என்ன சாப்பிடன்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி வருவாங்க. வித்தியாசமாகவும் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிஃபன் செஞ்சு கொடுங்க. அரிசி மாவு புட்டை விட இந்த அவல் புட்டு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த சிகப்பு அவலில் செய்கிறது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு. உடம்புக்கும் ஆரோக்கியமும் கூட. கண்டிப்பாக சிவப்பு அவலில் செஞ்சு பாருங்கள். 2 அவல்லையுமே செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சிவப்பு அவல் மற்ற அரிசி மாவு அவலை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.
எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூ ஆல்.